ரீசெண்டாக வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு அண்ணன் அவர்கள் விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். அண்ணன் என்ன மாதிரி அவ்வளோதானே, வாப்பா 2 பேர் போவோம் அப்படின்னா போனார். 500க்கும் மேற்பட்ட தனது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளை அழைத்து கொண்டு, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் படையெல்லாம் அழைத்து கொண்டு தான் அந்த விசாரணைக்கு சென்றார். இரவு நேரத்தில் ஏன் நீங்கள் தனியாக போயிருக்கலாம்ல? என் பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நான் வணங்கும் மாவீரர் வீரப்பன் ஐயா அவர்களின் மகள் சகோதரி அவர்கள் வந்து அங்கே வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு முன்பு பெரும் புரட்சி செய்தார். அப்போ நான் சொல்றது கரெக்டு தானே? ஒரு தனி மனித யதார்த்த வாழ்விலும் பயம் இருக்கும், ஓடி ஒளிதல் இருக்கும், தயக்கம் இருக்கும் இல்லைங்களா? ஆகையினால நாம் இதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. தம்பி விஜய் அவர்களின் இலக்கு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதுதான். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், மக்களிடத்திலும் மண்ணின் இடத்திலும் மாற்றங்கள் என்பது அரசியல் மாற்றத்தால் மட்டுமே ஏற்படும். நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் தம்பி விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறது.